கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 11:8. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்கும் என்ன வார்த்தை தேவையோ அதை தேவன் நாமே பரலோகத்திலிருந்து கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதி கனமயமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். இங்கே நம்ம ஒரு உவமையை தேவன் இயேசு சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்மை விடாப்பிடியாக ஜெபித்து அவன் ஜெபத்திலே ஜெயம் எடுக்க முடியும் என்பதற்கு ஒரு உவமையை தேவன் சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு சிநேகிதன் இருக்கிறாரு. அவர் வீட்டில் பாதி ராத்திரியில் வேறொரு சிநேகிதன் வர்றான். வரும்போது அவருக்கு கொடுப்பதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவருடைய சிநேகிதன் பக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு வீட்டில் போய் அவரை ஒரு 3 அப்பம் தா அப்படின்னு கேட்குறார். கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையெல்லாம் உறங்கிட்டு இருக்காங்க, நீ தொந்தரவு செய்யாமல் போயிரு அப்படின்னார். அப்போ அவர் போக மாட்டார். போகாமல் நின்று திரும்ப அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். அப்போ தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சிநேகிதனாக இருப்பதனால கொடுக்காமல் இருந்தாலும் வருந்தி கேட்டதுனால கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம சில நேரங்களில் ஜெபித்த உடனே எல்லாவற்றுக்கும் பதில் வருவதில்லை. ஜெபத்துக்கு சில நேரங்களில் தாமதமாகிறது. பதில் உடனே வராது, பதில் தாமதமாகிறது. தாமதமாவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை நம்ம கேட்குற விஷயம் உடனே நமக்கு தந்தாச்சுன்னா அது ஒன்று விசுவாசத்தை குறைப்பதாக காணப்படலாம். நம்ம விசுவாசத்தை சோதிப்பதற்காகவும் தேவன் சில காரியங்களில் உடனே தராமல் கொஞ்சம் லேட்டாகி கொடுக்குறார். அதுபோக சிலது நமக்கு தந்தாச்சுன்னா அது நமக்கு நல்லா இருக்காது. நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நம்ம ஜெயமுள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு அது நல்லா இருக்காது. அது நமக்கு தேவையானதாக இருக்காது. அது நம்மை வழி இடற செய்கிறதாக இருக்கும். எனவே தான் சில காரியங்களை தேவன் தராமல் இருக்கிறார். நம்ம சிலதுக்கு ரொம்ப டிலே ஆகி நமக்கு கிடைக்கிறது. இப்படி இருக்கும்போது நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணதை விட்டுவிடக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இங்கே கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு எப்படியாவது நமக்கு பதில் தருகிற தேவன். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிற தேவன். அவருக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அதுபோக என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார். எனவே நம்ம கேட்கணும். கேட்கிறதை விடக்கூடாது, கேட்கிறதை விட்டு விடக்கூடாது. இதற்கு இன்னொரு சான்றாக இருப்பது அந்த கானானிய ஸ்திரீனுடைய ஜெபம். அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கு என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசு தாவீதினுடைய வம்ச வழியில் வர்றதுனால தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா. அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை. சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. நம்ம ஏற்கனவே கேட்டது மாதிரி பதில் கொஞ்சம் டிலே ஆகி வரலாம். தாமதமாக பதில் வருவதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அது தேவனுக்கு தான் தெரியும். இப்படி அந்த ஸ்திரீ கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. சிலர் கேட்பாங்க, ஆமாம், கேட்டு இயேசுடத்தில் வருவாங்க, கேட்பாங்க.
கேட்டு நமக்கு ஒன்றும் நடக்கலைன்னா உடனே வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து அப்படி இருக்கக்கூடாது. தேவனை வந்து நம்ம விடாப்பிடியாக பிடிச்சாதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு காரியத்திலையும் தேவன் நமக்கு குறை வைக்க மாட்டார். அப்போ வந்து இந்த கானானிய ஸ்திரீ வந்து அவளுடைய மகளுடைய பிசாசின் வேதனை குறித்து, பிசாசினால் வேதனைப்படுவதை குறித்து கரிசனை உள்ளவளாக இருக்கிறார். தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும் அப்படின்னு உள்ளதில் நம்ம கரிசனை உள்ளவளாக இருக்கிறார். இயேசு சொன்னார், சீசர்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப அவங்களுக்கே பரிதாபமாக இருக்குது. இவ பின்னாடி வந்துட்டு இந்த இயேசு விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறா, விடாமல் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறா. அப்போ வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்ட கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இயேசு சொல்கிறாரு, சீசரில் சொல்கிறாங்க, இவளை அனுப்பிவிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அங்கே வந்து சொசமாயிடுவாளே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி சொல்லும்போது இயேசு சொல்கிறார், காணாமல் போனால் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்போது வந்து முதல்ல வந்து இஸ்ரவேலில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேலில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், அப்போ புறஜாதிகள் ரட்சிக்கப்படாண்டாமா அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம். எல்லாரையும் தேவன் ஒன்று போல் நேசிக்கிறார். யாரையும் வந்து அவர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறார். எல்லாரிடத்திலும் ஒன்று போல் அன்பாக இருக்கிறார். அவருக்கு அன்புக்கு குறைவே இல்லை. அவரை மாதிரி அன்புள்ள யாருமே இருக்கவும் முடியாது. அப்படி வந்து அவர் குறையில்லாத தேவன். அவர் வந்து யாரையுமே பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்லை. அப்போது வந்து அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு சொல்லும்போது மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவங்களுக்கு இஸ்ரவேலர்களை அதிகமாக நேசித்தபடினால தான் இயேசு வந்து இஸ்ரவேலில் பிறந்தார். எனவே வந்து இஸ்ரவேலரை அதிகமாக நேசிக்கிறார். அவங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ வந்து மார்க்கு 16:15 அது சொல்லும்போது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், எல்லா சகல ஜாதியும் சீசராக்கி, எல்லா ஜனங்களையும், எல்லா நாட்டு ஜனங்களையும், எல்லா மனிதர்களையும் சீசராக்குங்க. எல்லாரும் தேவனுக்கு இயேசுக்கு தேவைப்படுறாங்க, எல்லாரும் வந்து அப்போ வந்து எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த கானானிய ஸ்திரீ இடத்துல அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாட்டு சொல்கிறார். அப்போ வந்து அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யி அவரை பணிந்து கொண்டார். இப்போ வந்து ரொம்ப தன்னை தாழ்மைப்படுத்தி இயேசு இடத்துல வந்து பணிந்து கொண்டார். இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. அப்போது வந்து அதாவது பிள்ளைகளின் அப்பம் சுகம், தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம், அது நமக்கு உரியது. பிள்ளை யாருக்கு பிள்ளை வந்து இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுத்தார். யார் விசுவாசித்து அவரிடத்தில் வர்றாரோ எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் வந்து இயேசுக்கு தான் சொந்தம். இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக இயேசு இந்த உலகத்தை தந்தள்ளி மனிதரிடத்திலே பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்குது. அது முக்கியமான வசனம். எவ்வளவு அன்பு நம்ம வைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், விசுவாசிக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். இயேசு அதனால தான் நாங்கள் போய் எல்லாரும் ரட்சிப்பதற்காக என்ற ரத்தத்தை சிந்துகிறேன் இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தினால தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்றைய நம்ம அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை, நாய்க்குட்டின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, பாவம் செய்கிறவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம கிறிஸ்துவை சேராதவங்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவங்களமாக இருந்தோம். அப்படி வந்து நம்ம தேவனை உடையவங்களாக இருக்கணும், கிறிஸ்துவை உடையவங்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். கிறிஸ்துவை உடையவன் தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். கிறிஸ்துவை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நம்ம அந்த தெய்வீக சுகத்துக்காக நம்ம எங்கேயும் போக வேண்டாம், கிறிஸ்துவத்தில் வந்தால் போதும். அது வந்து நமக்கு
அதிகாரமாக நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக ஒரு காலத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கல்ல. எபேசியர் 2:12 சொல்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நம்ம பாவத்தில் இருந்த காலத்தில், தேவனை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் அவங்க தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். அப்போ நீங்கள் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லல்ல, பிள்ளைகளுக்கு தான் தெய்வீக சுகம் என்னும் அப்பத்தை அது நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாய் தான் கக்கினதை தின்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவத்தை நம்ம ஒரு தடவை விட்டாச்சுன்னா அதை திரும்ப செய்யக்கூடாது. அது நாய் கக்கினதை திரும்ப தின்னதுக்கு அடையாளமாக இருக்குது. நாய் என்பது பாவத்தில் இருக்கிற எஸ்பெஷலி அந்த விபச்சார பாவத்தில் இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்க தேவனுடைய ராஜ்யத்திலையும் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 7:6 சொல்லுறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள். பரிசுத்தமாக இருப்பதற்கு பாவத்தில் இருக்கிறவங்க, பாவத்திலிருந்து வெளிவர விருப்பம் இல்லாதவங்க, திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்துட்டு இருக்கவங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்களுக்கு அந்த நாய்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்தாலும் அதை நாசமாக்கி போடுவாங்க. திரும்பவும் அதே பாவத்துக்கு தான் திரும்ப போவாங்க. எனவே நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுவர்களாக இருக்கணும். இங்கே அதாவது பிள்ளைகளுடைய அப்பம் என்பது தெய்வீக சுகம். நாம் சுகம் இல்லாமல் இருப்பது அல்லது சுகவீனமாக இருப்பது, நோயோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சுகமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. சாத்தான் பலவிதமான பலவீனங்களை நமக்கு போட்டு, பலவீன ஆவிகளை நம்மை போட்டு அவன் நம்மை பலவீனப்படுத்த விரும்புகிறவனாக இருக்கிறான். எனவே நம்ம தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனிடத்தில் காத்திருந்து ஜெபித்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அந்த அம்மா அவங்களுடைய பிள்ளையுடைய சுகத்துக்காக, பிள்ளை பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய சுகத்துக்காக இங்கே மன்றாடுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம லூக்கா 11:5 படிக்கும்போது அந்த சிநேகிதன் வேறொரு சிநேகிதனுக்காக அங்கே மன்றாடுவதை பார்க்க முடியும். அதாவது நம்முடைய இயேசு நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். எனவே இயேசுடத்தில் பெற்று மற்றவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல இயேசுடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். தெய்வீக சுகமாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மற்றவங்க தேவனுக்கு தூரமாக இருக்கிற ரட்சிப்பாக இருக்கட்டும், இதை தேவனிடத்தில் நம்ம பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தேவனிடத்திலிருந்து கிருபைகளை வல்லமைகளை பெற்று மற்றவங்களை சுகமாக்குறவங்களாக, மற்றவர்களை தேவனிடத்தில் திருப்புறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அந்த அப்பா என்பது வேத வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது, தேவ வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வசனத்தை தேவனிடத்தில் பெற்று ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு என்ன வசனம் தேவையோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும். இப்படி அதை தான் இது வலியுறுத்துகிறது. எனவே நம்ம அவங்க புறஜாதியானனாலே தேவன் அவங்கள ஒதுக்காமல் ஏதோ ஒரு பாவம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுபட்டு வந்தால் தான் தேவனுடைய பிள்ளையாக முடியும். அவன் தேவனுடைய பிள்ளையாவதற்கு இயேசுவை விசுவாசிக்கணும், அல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அந்த அதிகாரத்துக்குள்ளே வந்தால் தான் இந்த சுகம் உண்டாகும். எனவே சிலர் அந்த தொட்டு பார்த்துட்டு இயேசு வேணும், இயேசு வேணும், விக்கிரகம் வேணும், இயேசுவும் வேணும், உலகம் வேணும், இயேசுவும் வேணும், மாம்சம் வேணும், இப்படி அநேகர் இருக்கிறாங்க. அப்படியே இருக்க முடியாது. இயேசுவை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை சோதித்து தான் தேவன் அநேக காரியங்களை நமக்கு தர முடியும். எனவே நம்ம முதல்ல பரிசுத்தமுள்ளவங்களாக மாறணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமுள்ளவங்களாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருங்கள், பரிசுத்தம் உள்ளவங்களாக இருங்க, வேசி மார்க்கத்துக்கு விலகியிருங்க அப்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எனவே நம்ம முதல்ல பரிசுத்தம் உள்ளவங்களாக மாறணும். நாய்களுக்குடைய குணம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். பாவத்திலே இருந்துட்டு தேவனிடத்திலேருந்து ஆசீர்வாதங்களை பெறணும்னு நினைக்கக்கூடாது.
அப்போ வந்து நம்ம வந்து முற்காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ அப்படி இருக்கக்கூடாது. இனி வந்து பரிசுத்தமாக ஜீவிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி ரெண்டாவது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ வந்து நம்ம வந்து விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து விசுவாசம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அழிந்து போகிற பொன்னே சோதிக்கப்படுகிறது, அக்னினால சோதிக்கப்படும். அப்போ அதே மாதிரி அதை விட அதிக வெளியேறப்பட்ட நம் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மகிமையும் உண்டாகும். அப்போ வந்து விசுவாசத்தினால தான் நம்ம வந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் அவர் பேசாமல் இருந்தார். அப்போ வந்து அந்த ஸ்திரீ சொன்னாங்க, மெய்தான் ஆண்டவரே. மத்தேயு 15:27 அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ரொம்ப தாழ்த்தி நம்ம முதல்ல பணிந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. இனி வந்து உள்ளத்தின் அளவில் ரொம்ப தாழ்மை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரொம்ப எளிமை, எளிமையான ஆவி. அப்போ ரொம்ப தாழ்த்துகிறாங்க தன்னை. நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டிகள் இந்த பிள்ளைகளுக்கு தான் அப்பத்துக்கு வந்து உரிமை இருக்குது. அதை வந்து அந்த அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அப்படி ரொம்ப தாழ்த்தி தேவனத்தில் வந்தபோது முதல்ல வந்து ஜெபம் பண்ணாங்க, ரெண்டாவது பணிந்து கொண்டாங்க, மூன்றாவது தாழ்த்தினாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட இருந்த குறைகள் எல்லாம் இப்போ மாறிட்டே இருக்குது. இயேசுவை பார்த்தாச்சுன்னா ஒரு மனிதன் தன்னைத்தான் மாறுகிறவனாக இருக்கிறான். இயேசுவை பார்க்கும்போது அந்த மனிதன் வந்து மாறுகிறவனாக இருக்கிறான். இயேசு ஒரு இடத்தில் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையில் பெருமை காணப்பட்டாலும் அவன் தேவனத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து விடுபடணும், பரிசுத்தமாகணும். ரெண்டாவது நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அடுத்து வந்து இன்னி உள்ளத்தின் அளவில், உள்ள அளவில், இருதயத்தின் அளவில் நம்மை தாழ்த்தி தேவனத்தில் நம்ம அறிக்கையிடணும். அப்போ வந்து தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ வந்து இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. ஒரு வார்த்தை போனால் போதும், உன் விசுவாசம் பெரியது. அப்போ வந்து விசுவாசத்தை சோதிச்சிருக்கிறார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. தேவனை வந்து விடாமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நமக்கு சுகம் வேணும். தேவனை வந்து நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கணும். இடையில வந்து விட்டு விடக்கூடாது. தேவனை விட்டு விடாமல் தேவனை வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். ஒரு விதவை வந்து ஒரு அநியாயமான ஒரு அதிகாரி இடத்துல போய் தன்னுடைய குறைகளை சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், இது எல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார். இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும் என்பதற்கு அது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வந்து ஜெபத்தில் எப்போதும் வந்து விழித்திருக்கணும். ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. சாத்தானே பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போட முடியும். அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் தடை இல்லாமல் வந்து நம்ம ஜெபிக்க முடியாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை மீறி நம்ம ஜெபிக்கணும். ஒரு அந்த நியாயாதிபதி இடத்துல அந்த விதவை ஜெபம் பண்ணும்போது ஒன்றுமே கண்டுக்கிடாமல் இருக்கிறாரு. அந்த அம்மா டெய்லி போய் அவங்கள பார்த்து அவங்களுடைய காரியத்தை ஜெயம் ஆகுறது வரைக்கும் அவரை டெய்லி போய் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து டெய்லி இந்த அம்மா வந்து என்னை தொந்தரவு பண்ணுதே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குறையை அவர் தீர்த்து வைத்ததை நம்ம வேதத்தில் படிக்க முடியும். இப்படியே வந்து அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி தான் எல்லோரும் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த சகோதரியை வந்து விடாப்பிடியாக செவிச்சாங்க. இயேசுவை பின்தொடர்ந்து போனாங்க, விசுவாசத்தை அறிக்கையிட்டாங்க, தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் வந்தாங்க. அது அவங்களுக்கு ஜெயமாக முடிந்தது. அங்கே வந்து அந்த இரவில் வந்து தன்னுடைய சிநேகத்தில் 3 அப்பம் கேட்டாங்களே, அது ஒன்று வந்து தெய்வீக சுகம் என்கிற அப்பம். அந்த 3 அப்பங்களையும் அவர் கொடுக்குறார். எப்போ கொடுக்குறாருன்னா
வருந்தி கேட்டது நிமித்தமாக கொடுக்குறார். நம்ம வந்து விடக்கூடாது. நம்மளை வந்து தேவன் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன கேட்குறோமோ அது தருவதற்கு அவர் இரக்கம் உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாம் தருவார். சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று இங்கே நம்ம படிக்கிறோம். எல்லாம் தருகிறார். முதல்ல வந்து தெய்வீக சுகம் என்கிற அப்பம் தருகிறார். அடுத்து வந்து நம்ம வேத வசனம் அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வேத வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை என்கிற தெய்வீக வசனம், தெய்வீக வசனம் நமக்கு வந்து ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது. நம்ம கேட்கும்போது கிடைக்கிறது. நமக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கிடைக்கும். நம்ம வந்து சோர்ந்து போயிருக்கிற நேரம், அல்லது நம்ம வந்து இனி வந்து ஒன்றுமே விசுவாச வாழ்க்கையில் ஓட முடியாது அப்படின்னு இருக்கிற நேரத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். வார்த்தை உயிர்ப்பிக்கும். வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தரும். அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்ம ஓட முடியும். அடுத்து வந்து தெய்வீக சுகம். அடுத்து வேத வசனம் என்னும் அப்பம். அடுத்து வந்து ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளணுன்னாலும் இதே மாதிரி நம்ம ஜெபத்திலே தரித்திருப்பது அவசியமாக இருக்கிறது. யோவான் 6:33 இப்படி சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இயேசு வானத்திலிருந்து இறங்கின அப்பமாக இருக்கிறார். அடுத்து 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமுடையான் அடையான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வந்து ஜீவ அப்பமாகிய இயேசுவையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. இயேசு நம்முடைய ஜீவியத்தில் வந்து தங்குவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே வந்து தெய்வீக சுகம் ஜெபத்தின் மூலம் உண்டாகிறது. வசனங்கள் ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது. வசன வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. அடுத்து வந்து இயேசுவே நமக்கு நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஜீவ அப்பமாகிய இயேசு நம்ம வந்து ராபோஜனத்தின் மூலமாக இயேசு அதை வெளிப்படுத்தினார். முதல்ல பஸ்கா அப்பம் புளிப்பில்லாத அப்பமாக இருந்தது. இயேசு தான் அந்த அப்பமாக மாறுகிறார். எனவே இயேசு தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து தம்முடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி தம்முடைய சரீரத்தில் பாடுகள் ஏற்றதன் மூலமாக நமக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுடைய தன்மைகளாக நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் வந்து ஊக்கமான ஜெபத்தினால பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்குனாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அந்த சிநேகிதன் போய் அந்த ராத்திரியில் ஜெபித்தது போல் காலங்களில் ஜெபிக்கிறவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யாக்கோபு ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபித்ததன் மூலமாக அவன் வந்து ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும் வரைக்கும் போராடி ஜெபிக்க முடிந்தது. உண்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எலியாவுடைய ஜெபம் அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினது. இன்றைக்கு நமக்கு ஒருவேளை பலவிதமான பாடுகளோடு நம்ம இருக்க முடியும். நம்ம வந்து பிரச்சனை போராட்டம் மனிதர்களிடத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நோயாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் இயேசு நமக்கு வந்து பலம் தருகிறவராக ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். தெய்வீக சுகம் என்ன அற்பத்தை நம்ம இயேசுடத்தில் மன்றாடி பெற்றுக்கொள்ளுவவங்களாக இருக்கணும். சுகம் கண்டிப்பாக நமக்கு உண்டாகும். இப்போது நீங்கள் என்ன வியாதியாக இருந்தாலும் இயேசு சுகமளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விடும்போது தேவன் நமக்கு தெய்வீக சுகம் அருளுகிறவராக இருக்கிறார். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா ஆனந்தமே. பிள்ளையின் அப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லும் பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லும். அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தா என் நோய்கள் தீர்த்தா சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தா என் நோய்கள் தீர்த்தா சாபமான சிலுவையில். அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. பலவீனல்ல பலவீனல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனல்ல பலவீனல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பாத்தில் வந்து இந்த வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காமை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நாங்கள் ஜெயமுள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆமாம், எங்களுடைய ஜெபத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லா பலவீன நேரங்களும் எங்களுக்கு நீங்கள் தாமே உதவியாக இருந்து ஜெபிக்க கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, ஜெயம் வரும் வரைக்கும் ஜெபித்து ஜெயம் எடுத்துக்கொள்ள கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க தேவன் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தா. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தர்களைப் போல போராடி ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போது இந்த ஜெபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவையோடு இருக்கிறவருடைய தேவையில தேவன் தாமே சந்தித்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கட்டில் இருக்கிறவர்களே தேவன் இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றி இருந்த காலத்திலே விடுதலையாக்குனது போல இப்போது விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வர வேணுமா ஜெபிக்கிறோம். தோல்விகளை ஜெயமாக மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தா. உதவிகளையும் திக்கட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமையுமே எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பிருந்த பரமபிதாவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.